இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர், ஓடிடி மற்றும் ஹாலிவுட் படம் இந்த மாதம் எந்தெந்த படங்கள்லாம் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது, எத்தனை பேன் இண்டியா படங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் வீக் வைஸ் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடித்து பேன் இண்டியா லாங்குவேஜில் மதராசி படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷனில் தயாராகி அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் பேட் கேர்ள். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு. கேபிஒய் பாலா அவர்கள் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் காந்தி கண்ணாடி. செப்டம்பர் 5 இந்த படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விக்ரம் பிரபு அனுஷ்கா நடிப்பில் காட்டி படம் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் படமான த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் படம் செப்டம்பர் 5 இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படம் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மற்றும் இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. மொத்தமாக இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் 5 புதிய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வெட்னஸ்டே சீரிஸ் சீசன் 2 இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகுது. இதில் பார்ட் 1 ஏற்கனவே லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட செகண்ட் பார்ட் இப்போ செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. செப்டம்பர் 3 ஜியோ ஹாட்ஸ்டாரில் லீலோ ஸ்டிச்ன்ற ஒரு கார்ட்டூன் படமும் தமிழ் லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. ஜி5 ஓடிடி தளத்தில் ஹவுஸ்மேட்ஸ் படம் அஃபிஷியலாக தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த 3 படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தேஜஸ் ராஜா நடிப்பில் பேன் இண்டியா லாங்குவேஜில் மிரை படம் பக்காவான சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அர்ஜுன் தாஸ் நடிப்பில் பாம் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் குமாரன் தியாகராஜன் அவர்கள் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் குமார சம்பவம் படம் அஃபிஷியலாக செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. மற்றும் இதே தேதியில் அதர்வாவோட நடிப்பில் தனல் படமும் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் பிளாக்மெயில் படமும் ரிலீஸ் ஆகுது. மொத்தமாக செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் செப்டம்பர் 12 5 புதிய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆன கூலி படம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் செகண்ட் வீக்கில் அஃபிஷியலாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. செப்டம்பர் மாதம் தேர்ட் வீக் நடிகர் கவின் நடிப்பில் கிஸ் படம் லவ் பேஸ்டு ஸ்டோரியா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தண்டா காரண்யம் படம் கலையரசன் மற்றும் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனியோட நடிப்பில் 25வது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் சக்தி திருமகன். இந்த 3 படங்களும் இப்போதைக்கு செப்டம்பர் 19 அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மிர்ச்சி செந்தில் மற்றும் ஷபானா நடிப்பில் போலீஸ்ன்ற வெப் சீரிஸ் அஃபிஷியலாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 19 இது ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக இருக்க படம் பவன் கல்யாணோட ஓஜி. மலையாள நடிகர் ஷேனிகம், கலையரசன், அல்போன்ஸ் புத்திரன் மற்றும் செல்வ ராகவனோட நடிப்பில் பல்டி படமும் அஃபிஷியலாக செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிப்பில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படம் அஃபிஷியலாக தமிழ்லையும் செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த 3 படங்களும் செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டர், ஓடிடி மற்றும் வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இதில் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.